இவ்வளவு பெரிய நடிப்புக்காரன் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா சீ நாங்க இதுக்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, நாங்க சமாதானத்தின் தூதுவர்கள். இஸ்ரேல் சொல்ற மாதிரி எல்லாம் நடக்க முடியாது. சோமாலிலாந்து அப்படிங்கிற ஒரு புது நாடை அங்க உருவாக்க போறோம். சோமாலியா இந்த மெப்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற இடம் தான் சோமாலிலாந்து. இவ்வளவு பெரிய நடிப்புக்காரன் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன இந்த செங்கடல் சைட்ல இருக்கிற பிரதேசங்களை ஹவுதிகள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்காங்க. மத்த சைட்ல இருக்கிற பிரதேசங்களை யெமனினுடைய கவர்மெண்ட் அப்படிங்கிற ஹவுதிகள் ஒபிஷியலா சில அறிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா எதிர்காலத்தில் இஸ்ரேலுடனான மோதல் அப்படிங்கிற தவிர்க்கவே முடியாது. வேகமாக இஸ்ரேல் தி கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற திட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அதுக்கு சிரியாவை கைப்பற்றணும். சிரியாவை கைப்பற்றும் பொழுது ஏனைய நாடுகளை கைப்பற்றும் பொழுது துருக்கி அதுக்கு எதிராக மாறி அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பல வகையான கேன்சர்களுக்குரிய மருந்துகளை ஈரானினுடைய சயின்டிஸ்ட் தயாரிச்சிருக்காங்க. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். இஸ்ரேல் இப்ப ஈரானுடனான யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்காங்க. அந்த தயார்படுத்தல ஒவ்வொரு நாளுமே வேகமாக இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில திடீர்னு மாதிரி இஸ்ரேலினுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கார். என்ன அப்படின்னு சொன்னா சோமாலிலாந்து அப்படிங்கிற ஒரு புது நாடை அங்க உருவாக்க போறோம். சோமாலிலாந்துல இருந்து நேரடியாக ஈரானை நோக்கிய விமானங்களை ஏவுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாபல் மந்தப் ஜலசந்தியை எவ்வாறு யமன் கட்டுப்படுத்துகின்றதோ, எவ்வாறு ஹவுதிகள் கட்டுப்படுத்துகின்றதோ, அதே ஆப்போசிட் சைட்ல அதாவது பாபல் மந்தப் ஜலசந்தியில ஒரு பக்கம் யமன் இருக்கு அப்படின்னு சொன்னா மற்ற பக்கம் இந்த பாபல் மந்தப் ஜலசந்தியை கட்டுப்படுத்துறது சோமாலியா. அந்த சோமாலியாவுக்குள்ள ஒரு சோமாலிலாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டை இஸ்ரேல் உருவாக்க போறாங்க. அந்த நாட்டினுடைய வரைபடம் இஸ்ரேல் வெளியாக்கி இருக்காங்க. அத இந்த மெப்ல நீங்க பார்க்கலாம். இந்த மெப்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற இடம் தான் சோமாலிலாந்து. அதாவது சிவப்பு பொட்டிக்குள்ள நான் குறிப்பிடப்பட்டிருக்கிற இடம் தான் சோமாலிலாந்து. ஓகே, எதற்காக இஸ்ரேல் இவ்வாறான ஒரு புதிய ஒரு நாட்டை உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹவுதிகளினுடைய ஏடன் துறைமுகத்தை கட்டுப்படுத்துவதற்கு இது இலகுவாக அமையும். கடந்த 2 ஆண்டுகளாக தோற்கடிக்க முடியாத ஹவுதிகளை எப்படியாலும் நாம தோற்கடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நாட்டை இஸ்ரேல் உருவாக்கி இருக்காங்க. நம்ம எல்லாருமே யோசிச்சு கொண்டிருந்த விஷயம் தான் ஹவுதிகளுக்கு எதிராக ஒரு பெரிய அளவுல ஒரு பிளானிங் இஸ்ரேல் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில இந்த பிளானிங் ஹவுதிகளுக்கு எதிராக போட்டிருக்காங்க. இதனூடாக சோமாலிலாந்துக்கும் யமனுக்கும் இடையிலான தூரம் வெறும் 300 கிலோமீட்டராகவே இருக்கும். இந்த நிலப்பரப்பை பயன்படுத்தி நேரடியாக இஸ்ரேல் பாபல் மந்தப் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம யமனினுடைய ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏடன் துறைமுகத்தை கட்டுப்படுத்தும். இந்த ஏடன் துறைமுகம் ஊடாகத்தான் பாபல் மந்தப் ஜலசந்தியை கடந்த 2 ஆண்டுகளாக கட்டுப்படுத்தி இஸ்ரேலுக்கு பெரிய அளவுல ஒரு தலையீடியை கொடுத்து கொண்டிருந்த விடயம் இதுதான். இப்ப இதை இஸ்ரேல் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக மத்த சைட்ல இருக்கிற நிலப்பரப்பு இஸ்ரேலுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. அதுதான் இப்ப நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு மட்டும்தானா இந்த சோமாலியா அப்படிங்கிற பிரதேசத்துல சோமாலிலாந்து இஸ்ரேல் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா இல்லைங்க. இப்ப ஈரானுக்கு எதிரான யுத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அரபு நாடுகள்ல இருந்து ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை நாம செய்ய இயலாது. அதுக்கு எந்த ஒரு அரபு நாடுகளும் இப்போதைக்கு அனுமதி வழங்கல. இன்றைய சூழ்நிலையை தான் நாம பேசிக் கொண்டிருக்கோம். எந்த ஒரு அரபு நாடுகளும் அனுமதி வழங்கல. சோ ஒரு சைட்ல அதாவது இஸ்ரேல்ல இருந்து ஒரு புறமாக ஈரானுக்கு தாக்குதல் நடத்தலாம், இன்னொரு புறமாக இருந்து கட்டாயம் தாக்குதல் நடத்தணும். ஈரானினுடைய தெற்கு புறமாக தாக்குதல் நடத்துவதற்கும் சோமாலிலாந்துல இருந்து நேரடியாக ஈரானை நோக்கிய விமானங்களை ஏவுவதற்கும் ஏவுகணைகளை ஏவுவதற்கும் இது ஒரு இலகுவான நிலப்பரப்பாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இது எல்லாமே நடந்து முடிய இஸ்ரேலினுடைய பிளான் இதான். இது எல்லாமே நடந்து முடிய பலஸ்தீன்ல இருக்கிற காசாவில் இருக்கிற மக்களை வலுக்கட்டாயமாக எல்லாரையுமே அழைச்சு கொண்டு இந்த சோமாலிலாந்துல அவங்களை குடியேற்ற எந்த ஒரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பிழையான விஷயம். பாலஸ்தீனியர்கள் பாலஸ்தீனத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய நாடுகள் சொல்லி கொண்டு இருக்கிற இந்த நேரங்கள்ல தான் இஸ்ரேல் இவ்வாறான திட்டங்களை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா புரியும் அப்படி என்று சொல்லி நினைக்க இஸ்ரேல் நினைச்சா நடந்துருமா இந்த உலகத்துல
அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை, அது நடக்காது. அதுல ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. ஆனா அமெரிக்கா நினைச்சா நடக்கும் அப்படிங்கறத நாமளும் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். அந்த அடிப்படையில் அமெரிக்கா இஸ்ரேல் வந்து இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. அமெரிக்கா இதுக்கு ஒப்பு கொண்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, சீ நாங்க இதுக்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, நாங்க வந்து சமாதானத்தின் தூதுவர்கள். இஸ்ரேல் சொல்ற மாதிரி எல்லாம் நடக்க முடியாது. நான் வந்து 8 யுத்தத்தை நித்தாட்டி இருக்கேன். இன்னொரு யுத்தம் இதன் ஊடாக வரும் அப்படின்னு சொன்னா இந்த யுத்தத்துக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம். ஏண்டா இந்த உலகத்தில் ஒரு சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானத்தை ஏற்படுத்துறது அமெரிக்காவாகத்தான் இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவுல தூள் கிளப்பி விட்டு இருக்கார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு அறவே தெரியாதானே, நீங்க சைனாவுக்கு எதிராக தாய்வானை உசுப்பி விட்டு 11 பில்லியன் தாய்வானுக்கு கொடுத்திருக்கீங்க ஆயுதங்களுக்காக. அது மட்டும் இல்லாம $800 மில்லியன் நிதியுதவி உக்ரைனுக்கு கொடுத்திருக்கீங்க. இது எல்லாமே எங்களுக்கு அறவே தெரியாதானே? நைஜீரியாவுல யுத்தம் செஞ்சு கொண்டு வாரீங்க. இது எல்லாம் எங்களுக்கு அறவே தெரியாதானே? நீங்க வந்து இவ்வளவு பெரிய நடிப்புக்காரன் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் எங்களுக்கு அறவே யுத்தம் தேவையில்லை. ஆனா உள்ள அழகியம கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் இந்த சோமாலியில அந்த உருவாக்குவதற்குரிய மாஸ்டர் மைண்டே அமெரிக்கா தான். ஆனா அமெரிக்கா சொல்றாங்க நாங்க இதுக்கு எங்களுக்கு அந்த சம்பந்தம் இல்ல, பாப்போம். அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி பக்காவான அடிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு முதல் கட்ட அனுமதியையும் ஆல்ரெடி அமெரிக்கா வழங்கிட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி போட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவ்வாறான நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வரக்குள்ள எவனுக்குள்ள இப்ப சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டு இருக்கு. நம்ம பழைய வீடியோக்களை நம்ம பார்த்திருந்தோம். எஸ்டிசி அப்படிங்கிற யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய ப்ராக்சி படைகளுக்கும் அதே போன்று யமன்ல இருக்கிற பழங்குடியினரை வந்து பெக் பண்ணி கொண்டு இருக்கிறது சவுதி அரேபியா. இந்த படைகளுக்கும் இடையில ஹத்ரமவுட் மற்றும் மஹ்ரா ஆகிய மாகாணங்கள்ல பெரிய அளவுல பதற்றங்கள் இப்ப நிலவி கொண்டு வருது. ஹத்ரமவுட் மஹ்ரா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். யமனினுடைய பாபல் மந்தப், அதாவது இந்த செங்கடல் சைட்ல இருக்கிற பிரதேசங்களை ஹவுத்திகள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்காங்க. மத்த சைட்ல இருக்கிற பிரதேசங்களை யமனினுடைய கவர்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு கீழே தான் இந்த சவுதியினுடைய ப்ராக்சியும் அதே போன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய ப்ராக்சியும் இருந்து கொண்டிருக்காங்க. இப்ப அவங்களுக்குள்ளேயே தொடர்ச்சியாக பிரச்சனை போய் கொண்டிருக்கு. என்னடா ஹத்ரமவுட் மற்றும் மஹ்ரா அப்படின்னு நான் நேரத்தோட சொல்லியிருந்தேன். அந்த பிரதேசங்களை வந்து எஸ்டிசி யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய படைகள் கட்டுப்படுத்தி இருக்காங்க. இதுக்கு வந்து சவுதி கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால சவுதியினுடைய முக்கிய தலைவர்களுக்குள்ள ஒரு அச்சமும் நிலவி கொண்டு வருது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த பிரச்சனை, அதாவது சவுதிக்கும் துபாய்க்கும் இடையிலே அவங்க வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல நல்ல ரிலேஷன்ஷிப்போட இருக்காங்க. பட் யமனுக்குள்ள அவங்களுக்கு, அதாவது அந்த 2 டீமுக்கும் இடையில பிடிக்காது. அந்த அடிப்படையில் அவங்க சண்டை போட்டு கொண்டு இருக்காங்க. இதனால அங்க இருக்கிற நிறைய போராளிகள் யமனுடைய ஹவுத்திகளோட போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால ஹவுத்திகளுக்கு மேலும் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு மாதிரி ஹவுத்திகள் புதிய நிலப்பரப்புகளை யமனுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சோ இதனால அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிறதால ஹவுத்திகளுக்கு இப்ப யமனுக்குள்ள அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரியாதினுடைய ஒபிசியல்ஸ், சவுதி அரேபியாவினுடைய முக்கியமானவர்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிற முக்கியமான விடயங்கள் ஒன்றாகவும் இது இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இந்த நேரங்களில் தான் வந்து ஹவுத்திகள் ஒபிசியலா சில அறிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்தில் இஸ்ரேலுடனான மோதல் அப்படிங்கிற வந்து தவிர்க்கவே முடியாது. இஸ்ரேலோட நாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு யுத்தம் செஞ்சே ஆகணும். அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. நாம யுத்தத்துக்கு போக மாட்டோம், அவங்க யுத்தத்துக்கு வந்தே ஆகுவாங்க. இதுவே இஸ்ரேலினுடைய பிளானிங் ஒன்றாக இருக்கு. இதுக்கு எல்லாருமே தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை மாதிரி தகவலை அன்சார் அல்லாக்கள் வழங்கி இருக்காங்க. ஏன் இவ்வாறு அன்சார் அல்லாக்கள் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத இன்னொரு வகையிலே நம்ம யோசிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, கிரீஸ் நாட்டினுடைய மூத்த பத்திரிகையாளர் ஜோன் கவுண்டூரிஸ் அப்படிங்கிறவர் வந்து சில விடயங்களை சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வந்து நேற்று முந்தின வீடியோக்களை நம்ம பார்த்திருந்தோம். கிரீஸ், சைப்ரஸ், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு அலையன்ஸாக உருவாகுறாங்க, ஒரு கூட்டணியாக உருவாகுறாங்க. இந்த கூட்டணிக்கு பின்னால் இருக்கிற காரணம் இஸ்ரேலை பாதுகாக்கிறது. யாருக்கிட்ட இருந்து இஸ்ரேலை பாதுகாக்கிறது? துருக்கி கிட்ட இருந்து இஸ்ரேலை பாதுகாக்கிறது. ஏன் துருக்கி கிட்ட இருந்து இஸ்ரேலை பாதுகாக்கணும்? துருக்கி தானே இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய மாட்டாங்க. திடீர்னு ஏன் நடவடிக்கைகள் இஸ்ரேல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள மேற்குறிப்பிடப்பட்ட கிரேக்க பத்திரிகையாளரும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பேரரசுக்கான காய் நகர்த்தல்களை இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வராங்க. அதுக்கு பகடக்காயாக கிரீஸும் சைப்ரஸும் இப்ப மாட்டிக்கொண்டு இருக்காங்க. அமெரிக்கா தான் இந்த பிளானிங்கை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுல இவங்க, அதாவது கிரீஸினுடையதும் சைப்ரஸ் நாட்டினுடையதும் தலைவர்கள் பெரிய அளவுல ஒரு அவங்க மக்களுக்கு அவங்க துரோகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே நமக்கு எதை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் வந்து திடீர்னமா இருந்த சோமாலிலாண்ட் உருவாக்குறதுக்கு, சைப்ரஸ் கிரீஸ் நாட்டோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக
ஆய்வியலாளர்கள் குறிப்பிடுற காரணம் வேகமாக இஸ்ரேல் தி கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற திட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அதுக்கு சிரியாவை கைப்பற்றணும். சிரியாவை கைப்பற்றும் பொழுது ஏனைய நாடுகளை கைப்பற்றும் பொழுது துருக்கி அதுக்கு எதிராக மாறி அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக துருக்கிக்கு நாம மாறி அடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அலையன்ஸ் நமக்கு தேவைப்படும். அந்த காரணத்தால முன்கூட்டியே தயார்படுத்தல இஸ்ரேல் செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப துருக்கி ஈரான் உறவுகள் மிக 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 வலுவான ஒரு கட்டத்தில் இருக்கு. அதாவது இதுவரை காலமாக இல்லாத அளவுக்கு துருக்கியினுடைய உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் அதே போன்று ஈரானினுடைய உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் ஈரானுக்குள்ளேயே வச்சு பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எர்துகான் இப்ப ஈரானுக்கு போவதாக இருக்கார். இவ்வாறான விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு வரக்கொள்ள துருக்கியில முதல் அணு மின் நிலையம் அமைக்கிறதுக்கு ரஷ்யா கிட்டத்தட்ட 9 பில்லியன் USD நிதி உதவி அளிச்சிருக்காங்க. திடீர்னு மாதிரி ரஷ்யாவோட இப்ப துருக்கி மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது நேட்டோவுக்குள்ள துருக்கிக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையில சில பிளவுகள் ஏற்படுத்துமா அப்படிங்கிற பேச்சுக்களும் இது வருகிறது. நிலவரம் இதான். பட் இன்னும் கொஞ்ச காலம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள ஈரான்ல இப்ப அறிவியல் புரட்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் சேட்டலைட் அனுப்புறாங்க, ஒரு பக்கம் இன்டர்கான்டினல் அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயிர மிசைல் செஞ்சு கொண்டிருக்காங்க. பொருளாதாரமா இருக்கலாம், ஆயுத ரீதியாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம். மேற்கத்தைய நாடுகளினுடைய எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லாம தனியாக ஈரான் இப்ப நிமிர்ந்து நின்று கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில மருத்துவ துறையில அபரிமிதமான வெற்றியை ஈரான் அடைஞ்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா அணு சக்தியை வச்சு 70 வகையான மருத்துவ உற்பத்திகளை ஈரான் தயார் செஞ்சிருக்காங்க. அதுலயுமே கிட்டத்தட்ட பல வகையான கேன்சர்களுக்குரிய மருந்துகளை ஈரானினுடைய சயின்டிஸ்ட் தயாரிச்சிருக்காங்க. ரீனியம் 188 அப்படிங்கிற மருந்து தான் இதுவரைக்கும் அந்த கேன்சரை குணப்படுத்துற மருந்தாக இருந்துச்சு. இந்த மருந்து இதுவரைக்கும் உலக நாடுகள்ல ஜெர்மனி கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. ஜெர்மனி மட்டும்தான் உலகத்துக்கு இந்த மருந்தை இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. பட் இதே மருந்து இப்ப ஈரான் ரெடி பண்ணிருக்காங்க. ஈரானினுடைய சயின்டிஸ்ட் இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது ஈரானினுடைய மருத்துவத்துறையில் இடம்பெற்றிருக்கிற அபரிமிதமான வெற்றியையும் வளர்ச்சியையும் இது காட்டுது அப்படின்னு சொல்லலாம். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கடந்த 2024 நவம்பர் மாதம் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இருந்துச்சா இல்லையா? அந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு வருடத்தை கடந்த நிலையில தொடர்ச்சியாக லெபனான் இஸ்ரேல் போர்டர்ல அதிகப்படியான வான்வெளி தாக்குதல்களை செஞ்சு கொண்டு இருக்காங்க. இதுக்குரிய காரணம் சிம்பிளா நம்ம எல்லாருக்குமே வழங்குற காரணம் தான் என்னன்னா ஹிஸ்புல்லாக்களை அடுத்த கட்டத்துக்கு நகர விடக்கூடாது, அவங்களை வளர்ச்சி அடைய விடக்கூடாது. அதுக்குரிய எல்லா பிளாக்கேடுகளையும் எல்லா தடுப்புகளையும் இஸ்ரேல் செஞ்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்பயும் இஸ்ரேல் தொடர்ச்சியான பல தாக்குதல்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. கடந்த 2 நாளைக்கு முதல் ஈரானினுடைய முக்கிய தளபதி ஒருவர் அந்த இடத்துல IRGC குத்ஸ் போர்ஸினுடைய முக்கிய தளபதி ஒருவரை இஸ்ரேல் குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. இதன் காரணத்தால் ஈரானினுடைய கோபம் மேலும் அதிகரிச்ச நிலைமையில இருக்கு. ஹிஸ்புல்லாக்களினுடைய கோபம் மேலும் அதிகரிச்ச நிலைமையில இருக்கு. அந்த அடிப்படையில இன்றும் யூனிஃபில் அப்படிங்கிற படைப்பிரிவு யுனைடெட் நேஷனினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச சமாதான படை இப்ப இது இஸ்ரேல் லெபனான் போர்டர்ல 2 நாடுகளுக்கு இடையிலான அப்படிங்கிறதை விட ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேல் IDF-க்கும் இடையிலான தாக்குதல்களை தணிக்கும் முயற்சியாக போர் நிறுத்தத்தை கண்காணிக்கும் முயற்சியாக இந்த படைகள் இப்ப அந்த போர்டர்ல இருந்து கொண்டு இருக்காங்க. இந்த படைகளுக்கு இப்ப ஆபத்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டா ஐநா இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும். இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நேற்று தெற்கு லெபனான் பிரதேசத்தில இருந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. இந்த துப்பாக்கி சூட்டுல யூனிஃபில் படையில ரோந்து கொண்டிருந்த எல்லைகளை கண்காணிச்சு கொண்டிருந்த யூனிஃபில் படை வீரர் ஒருவர் காயம் அடைஞ்சிருக்கார். லேசா தான் அவர் காயம் அடைஞ்சிருக்கார். பட் இவர் காயம் அடைஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாம கடந்த காலங்களையும் துப்பாக்கி சூடு நடத்தி யூனிஃபில் படையில இருக்கிற ஒருத்தர் காயம் அடைஞ்சிருக்கார். இது இஸ்ரேல் லெபனானோ லெபனான் ஆர்மியோ இல்ல ஹிஸ்புல்லாக்களோ இல்ல, இது யுனைடெட் நேஷனை நேரடியாகவே இஸ்ரேல் எதிர்ப்பதாக அர்த்தமாகும். இதுக்காகத்தான் இப்ப யூனிஃபில் படைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஐநாவுக்கு எதிராக இஸ்ரேல் தொடுக்கின்ற நேரடி யுத்தமாகவும் இது கருத்தில் கொள்ளப்படும். இனி வரும் காலங்கள் ஐநாவினுடைய சட்ட திட்டங்களை மதிச்சு இஸ்ரேல் நடக்கணும். கேட்கிற கேள்விகளோட உங்களுடைய பதில்கள் இருந்து நிறைய விடயங்களை நானும் தெரிஞ்சு கொண்டு அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம செய்யறதுக்கு இலகுவாக இருக்கு. அந்த அடிப்படையில இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா புதிதாக சோமாலியாவுல சோமாலிலாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டை இஸ்ரேல் உருவாக்கி இருக்காங்க. இதுக்குரிய பின்னணி மேலும் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நாளை வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு